உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் 2 விதமான டெக்னிக்கில் ஊசி வச்சுருக்கேன். ஊசி போடும்போது வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடவா அப்படின்னாரு. சொன்னேன், போதுங்க, ஒரு வழியே போதும், எதுக்கு 2 வழி ஒரே நேரத்தில்? இந்த மேடையில் எனக்கு வர்ற சால்வை துண்டெல்லாம் அனாதையிலத்து கொடுத்துருவேன் அப்படின்னு. ஒரு ஆள் எந்திரிச்சு செருப்பெல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க அனுப்பிச்சு வச்சது அதுவும் எனக்கு வரும் போல அப்படின்னு. சின்ன சாமி இறந்துக்கு பெரிய சாமி வந்தான், பெரிய சாமி இறந்துக்கு சின்ன சாமி வந்தான். கீழே 2 டவுட் ஆயிடுச்சு. பெரிய சாமி வந்து சின்ன சாமி வந்தேன், சரி, மறுபடியும் எப்படி சின்ன சாமி பெரிய சாமி வர முடியும்? வேலை லூஸ் போல. என் கல்யாணத்துக்கு நீ வந்த, அப்புறம் உன் கல்யாணம் நான் வந்தில்ல, ஆமாம் அப்படின்ட்டு இருக்கான். சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்ட்டு இருக்கான். சரி, பரீட்சை எப்படா எழுதியிருக்க அப்படின்றார். தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், பரவாயில்ல. எப்படி எதிர்த்தாப்புல உட்காந்தல்ல, அவன் பேப்பரில் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதியிருக்கேன், ஒன்றும் காட்ட மறந்துட்டேன். வாத்தியார் சொல்கிறார், நீ முருகேசன் பையன் தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். உங்கள் அப்பா என்கிட்ட தான்டா படித்தாரு? உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தார். அப்பா என்ன செய்கிறாரு? மாடு மேய்க்கிறார். மாடு மேய்ச்சிக்கிட்டாரு. அடுத்து நான் மேய்க்க போகிறேன். உன்ட்ட படித்தா அப்போ என்னையா செய்ய முடியும்? காலையில் பெட்டிலேருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது. அப்போ 10 நிமிஷம் லேட்டாக இருந்தீங்க. இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துருக்கீங்க. வேற என்னங்க, அதை சொல்லுங்க. அப்படி என்னங்க தலை சுற்றுன்றீங்களே, வலது பக்கம் சுற்றுதா இடது பக்கம் சுற்றுதா அப்படின்னு இருக்கான். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. அப்படியா? ஒன்று நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாப்போம். எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா. உன் பேர் என்ன? ஸ்வாதி. பேரை கேட்ட சாதி மொழி மதங்கற யார் நீ? ஐயோ, சாதி இல்லனே, ஸ்வாதி. நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத முக்கியமான 5 விஷயங்கள். 1 நம்மளுடைய தோல்விகள், 2 நம்மளுடைய பலவீனங்கள், 3 நம்மளோட திட்டங்கள், அதாவது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எதிர்காலத்துக்கான ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிளானை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 4 நம்மளோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 5 நம்மளோட வரவு செலவு, எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டையும் எப்பயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த 5 விஷயங்களையும் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, சில கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஆமா, இப்ப எதுக்கு நான் அர்ஜென்டா வர சொன்னேன்? 2 போலீஸ்காரங்க என்ன சந்தேகமா பாத்துக்கிட்டே போனாங்க. என்ன பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் வரேன். சிங்க மாதிரி இருந்த ஊருக்குள்ள சிறுநறிய புடிச்ச அந்த கூண்டுல அடைக்கிறாப்ல அடைச்சு விட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல, வீடு வாசலுக்கு போறது இல்லையா? ஏட்டையா சொல்லுங்க உங்க இன்ஸ்பெக்டர்ட்ட. நாங்களும் தான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா எப்பவுமே ஸ்டேஷன்ல இருக்கிறதுல சொல்லுங்க ஏட்டையா. என்னையா அவன் இன்ச தாங்க விடு. அன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கும்போது, இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் பிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அங்க நீ ஏன் தடுமாறு? அங்க நீ எதை மறைச்ச? இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோம், இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருந்தே, அதான் என்னன்னு சொல்றது? பொம்பளைங்க சைக்காலஜி இதானே? என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி ஓடி பேசு, பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் இருக்கு பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறது நாங்க இல்ல, நான் இல்ல, நீங்க தான். ஓகே, நீதான். கதே நீ ஓன் சொல்ல பூந்து அடிக்கிற, கதே நீ ஆன் சொல்ல பூந்து அடிக்கிற, கதே நீ ஓகேன்னு சொல்ல பூந்து அடிக்கிற, ஓகே கதே நீ பாருன்னு சொல்ல பூந்து அடிக்கிற. அந்த செருப்பற அவன மூளை அடிச்சு தோத்தலாம். என்னடே இப்படியே பேசிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? இப்போ எதுக்கு என் பின்னால வர? உன் வீடு இங்கிட்ட இருக்கு, போக வேண்டியதானே? தனியா போற இல்ல, கரை தாண்டி போற வரைக்கும் வரேன். உனக்கு தான் ஒன்னு ஆயிடுச்சுனா? ஐயோப்பா, உன் கருசனை ஒண்ணு எனக்கு வேணாம், எங்களுக்கு தெரியும். நீ போ. இப்போதான் கிராக்கி பண்ணாத. இப்போ முதல்ல நீ போறியா என்ன சொல்ற? உன் மேல ஆசைப்பட்டவருக்கா ரொம்ப வரட்டாத. ஊருக்குள்ள எங்களை கண்டா மூட்டு பேர் பயப்படுவாங்க தெரியுமில்ல? தெரியும், போ. போடே, ரொம்ப ஒழுங்கா போறியா? ரொம்ப மரண பிடிக்காது. என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது.